2019 பொறுத்தமட்டில் வந்து திரைப்படத்துறையில் 2 ஜாம்பவான்கள், அதாவது அஜித் ரஜினியோட 2 படங்களை விஸ்வாசம் பேட்டையும் மோத இருந்தாலும் பேட்டையை விட பல மடங்கு வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது விஸ்வாசம் தான். ஏன்னா அந்த படத்தோட கதைக்கரு அப்படி கிராமம் சார்ந்த கதையாகவும் முக்கியமான விஷயங்கள் அந்த அப்பா பொண்ணு அப்படிங்கிற உறவுகளை சொல்லி அதையெல்லாம் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவில் அஜித் படத்தோட இந்த காமெடி இறங்கி அடிச்சிருக்காப்புல. அடுத்து வந்து காதல், சென்டிமெண்ட்டு, ஆக்ஷன் பேக்கேஜ்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு படத்துக்கு உண்டான அத்தனை ஜனரஞ்சகமும் இளைஞர்களுக்கு உண்டான ஆக்ஷன் இதெல்லாம் காதல் இதெல்லாம் கலந்து கட்டி அடிச்சிருக்கிறதுனால ஏபிசி சென்டரில் உள்ள அத்தனை மக்களையும் கொண்டாந்து வச்சு ஒரு தேட்டரில் கட்டி போட்டு ஓட வைக்கணும்னா அது விஸ்வாசம் மாதிரி படம் வந்தால் தான் முடியும். எப்பாவது ஒரு தடவை அந்த மாதிரி இந்த படம் வரும். அது இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த வருஷம் 2 படத்தில் வந்து விஸ்வாசம் தான் கொஞ்சம் டாப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பேட்டை அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ ஓடிக்கிட்டு. 3 வார விடுமுறைக்கு அமெரிக்கா போயிருந்த ரஜினி திடீர்னு வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு 2 மணிக்கு வந்து மெட்ராஸில் இறங்கி பேட்டி கொடுக்குறாரு. அதாவது பேட்டை நல்லா இருக்குது, கார்த்திக் சுப்ராஜ் வந்து என்னை நல்லா வச்சு எடுத்திருக்காரு, நல்லா செதுக்கியிருக்காரு, அதாவது என்னை உசுப்பேத்து நடிக்க வச்சுருக்காரு, நல்லா இருக்குன்ட்டு போகிறாரு. ரைட்டு, இவர் நினச்ச சிரிப்பாக தான் வருது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வர போகிறேன், அதாவது தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை, அதனால் நான் அரசியலுக்கு வரேன்னாரு. பொதுமக்கள் வரவேற்றாங்க. சரி பரவாயில்லப்பா ரஜினி வரேங்கிறா வரட்டும்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வராமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ திடீர்னு சிஸ்டங்கிறது எதை சொல்கிறாருன்னு இல்லை. தான் வாழ்கிற வீட்லேயும் தான் தொழில் பண்ணுற தொழில்துறையிலையும் வந்து மிகப்பெரிய வந்து ஊழல் நடக்குது. அந்த சிஸ்டத்தை முதல்ல சரி பண்ணிட்டோம். 1 வருஷம் முன்னாடி ஒரு படம் எடுக்கிறாங்க விஸ்வாசத்தை, இடையில வந்து திரைப்பட தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஆதரித்து அதுக்கப்புறம் படத்தை எடுத்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்கிற குறிக்கோளில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ரஜினி என்ன பண்ணுறாரு, 2 மாதத்துக்கு முன்னாடி 2G ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து குறுகிய தயாரிப்பாளராக மிகப்பெரிய ஊழல் கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு சண்டியோட சேர்ந்துக்கிட்டு பேட்டை ஆரம்பித்து இப்போ திடீர்னு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பாதி தேட்டரை பிடிச்சிக்கிட்டு அதிலையும் ரிலீஸ் பண்ணுறாரு. நேற்று நைட்டு திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் படம் நல்லா இருக்குது பேட்டை நல்லா இருக்குன்னு அவரும் கொடுக்குறாரு. ஆனால் இவ்வளோ பேரும் தானாக வந்து விளம்பரம் கொடுத்தாலும் விளம்பரமே இல்லாமல் பட ப்ரொபோஷனுக்கு வராமல் ரசிகர்களோட சப்போர்ட்டில் இன்றைக்கி ஏபிசி சென்டரில் கிராமத்தில் உள்ள அத்தனை கூட்டம் வந்து விஸ்வாசத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகுது. டிக்கெட் கிடைக்காதவங்க தான் பேட்டைக்கு போகிறாங்க. இதில் மிகப்பெரிய கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, இந்த படத்தில் நடிச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதாவது மலை, அதுக்கப்புறம் சிம்ரன், சசிகுமார், விஜய் சேதுபதி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மருமையன் தனுஷ், இதையெல்லாம் விட தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து ஒரு போர்ஜரி ஒன்று இருக்குது விஷால், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அதை தயாரிக்கிறது மிகப்பெரிய சன் டிவி குரூப்பு. அதை வந்து அரசியல் சப்போர்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ஸ்டாலின் பையன் உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் விஸ்வாசத்துக்கு எதிராக வந்து படத்தை வந்து கொண்டு போகணும், ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இருக்கிற தேட்டரை பூரா பிரித்து இப்படி ஓட விட்டாங்க பேட்டையை. 10 பேர் சேர்ந்து எதிர்த்தா ஒருத்தன் பலசாலி ஆயிடுவான் அப்படின்னு ரஜினி சொன்னார். அதே மாதிரி பேட்டை மூலியமாக 10 பேர் சேர்ந்துக்கிட்டு விஸ்வாசத்தை எதிர்த்தார் ரஜினி. இப்போ யார் பலசாலிங்கிறது ரஜினிக்கே தெரியும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.